ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்களோட ஆர்எஸ்பி கேமிங் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். அதில் என்ன பண்ணிங்கன்னா பஸ் மினிட் தினேசில் பார்க்க போகிறோன்னா நியூவாக பார்த்தீங்கன்னா ஒரு கோச் வேன் மோடு வந்து வந்திருக்கு. இந்த மோடு வந்து என்னென்ன அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த மோடு யார் ரெடி பண்ணிட்டு இருக்கா, எப்போ ரிலீஸ், இந்த மோடோட ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். அதில் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ தான் நீங்கள் வந்து நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டச் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து நம்ம பஸ் வீடியோ நியூஸ் யூடியூப் கேமில் வர எல்லா அப்டேட்டுமே நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுமாதிரி இந்த மோடு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு அப்கமிங்கில் ஒர்க்கிங்கில் போயிட்டுருக்க ஒரு மோடு தான் வந்து நான் ரிவ்யூ போட்டிருக்கேன். அது இந்த மோடு வந்து இன்னும் எப்போ ரிலீஸ் ஆகுது, அதாவது இன்னும் ஒர்க் கம்ப்ளீட் ஆகலை, ஒரு டெமோ மோடு மட்டும் தான் நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். அதாவது ஒரு கோச் வேன் மாடல் இருக்குது. ஒர்க்லாம் பாதி முடிச்சிருக்கு, இன்னும் பாதி முடியல. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், லைட்டிங் எல்லாமே சூப்பராக நீட்டாக கொடுத்துருப்பாங்க ஓவராலாகவே. அதேமாதிரி இந்த மோடோட ஃபுல் அப்டேட் நம்ம பார்த்துடலாம். அதேமாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இந்த மோடும் கூடி சீக்கிரம் ரெடி பண்ணி நம்ம விட்டுருவாங்க. அதாவது இந்த மோடு வந்து யார் மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஸ்என்பி கேம்ஸ். அவங்க தான் மோடை வந்து மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேபி அவங்க சேனலில் கூட ரிலீஸ் ஆனாலும் ஆகலாம், இல்லைனா வேறு சேனல் ஏதாவது கூட ரிலீஸ் ஆகலாம், அவங்க சேனலில் கூட ரிலீஸ் ஆகலாம். அதனால் அவங்க சேனலுக்கு உங்களால் முடிஞ்சு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அடுத்து இந்த மோடோட ஓவரால் அப்டேட் எல்லாமே பார்த்துடலாம். அதாவது கலர் லைட் எல்லாமே பார்த்தீங்கன்னாவே சூப்பராக நீட்டாக எரியும். இன்னும் லிவரிலாம் எதுவும் மேக் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ போடலாம். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், முன்னாடி தமிழ்னு மட்டும்தான் சும்மா நேம் மட்டும் தான் வச்சுருப்பாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒயிட் டெவில் அப்படின்ற நேம் எட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த க்ரில்லு பானட் வந்து ஓப்பன் ஆகி மேலே தூக்குனவாக்கில் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி லைட்டிங்லாம் பாருங்கள், செம்மையாக ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நார்மலாக பார்க்குறப்ப இவ்வளோ தெளிவாக நீட்டாகவும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நமக்கு முன்னாடி வைப்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு வைப்பருமே லைட் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து மேலே தூக்குனவாக்கில் தான் நிற்கிது. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி டாட்டா மாடல் அந்த மாடலில் தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி அந்த வண்டியோட சேஃப் பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கு மேலே பெண்டாகி வளைஞ்சு போன மாதிரி ஒரு நீட்டாக கொடுத்துருக்காங்க. நியூ மாடலில் பாருங்கள், சூப்பராக கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் எல்லாமே ரியலாக ஒரிஜினலாக அப்படி இருக்குமோ அதேமாதிரி பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பாருங்கள், பின்னாடி வந்து நேம் வந்து ஒயிட் டெவில் அப்படின்னு மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த லேயர் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆட் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி பிரேக்கிங் லைட்டு, ரிவர்ஸ் லைட்டு, அது மாதிரி எக்ஸ்ட்ரா லைட்டு ஏகப்பட்டது ஆட் பண்ணியிருக்காங்க. பம்பரும் பின்னாடி ஆட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வீல் கப்பில் பார்த்தீங்கன்னா வீல் கப்பு ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இது வந்து ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் அந்த மேலே லக்கேஜ் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஏணியும் சின்னதாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக லைட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டிங் சூப்பராக நீட்டாக வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், உள்ள லைட்டிங் எல்லாமே இங்கிருந்து பார்த்தாவே நல்லா தெரியும். தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி ஸ்பீக்கர் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வாங்க பஸ்ஸோட கேபினில் உள்ள போய் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பஸ்ஸோட கேபினில் உள்ள வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், நீட்டாக பண்ணியிருக்காங்க மோடு மாடல் எல்லாமே. மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஸ்என்பி கேம்ஸ் அவங்களோட சேனல் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்க தான் மோடு மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. மறக்காமல் அவங்களோட சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். அவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களும் நம்ம பஸ் கேமுக்கு நிறையா மோடு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்டில் 12 வீல் லாரி மூலம் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நமக்கு டாட்டாவோட ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்காங்க. அது ஏன் தெரிஞ்சிருக்கும். நான் கொஞ்சம் தூரம் ட்ரை பண்ணி காட்டுறேன், எப்போ இருக்குன்னு பாருங்கள். கண்ட்ரோல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. சேம் டைம் வண்டி எல்லாமே ஷைனிங்காக நீட்டாக இருக்குது. பிரேக்கிங்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. அதில் இப்போ வரலும் ஒரே ஒரு அனிமேஷன் கீ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அது என்ன அனிமேஷன்னா நமக்கு டிரைவர் டோர் மட்டும் ஓப்பன் ஆகிற மாதிரி தான் அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. அது ஏன் தெரிஞ்சிருக்கும். அடுத்தது நம்மளோட கேம் டோர் ஓப்பன் பண்ணோம்னா பஸ்ஸோட அந்த டூரிஸ்ட் பஸ்ஸோட சைடில் இருக்கிற டோர் ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளோ தான் கொடுத்துருக்க 2 அனிமேஷன்ஸு. வேறு எந்த அனிமேஷன்ஸுமே இன்னும் ஆட் பண்ணலை. அது உங்களுக்கு ஏதாவது அனிமேஷன் வைக்கணும்னு தோணுதோ அந்த அனிமேஷனை மறக்காமல் சொல்லுங்கள், அவங்க ஆட் பண்ணுவாங்க. அதை என்ன அனிமேஷனாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அவங்க வந்து அதை வந்து வைக்கலாம். அதேமாதிரி இதில் வந்து மேலெலாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், லைட்டிங்லாம் பிளிங்கிங் ஆகி செம்மையாக இருக்குது. பின்னாடி மேலே பார்த்தீங்கன்னாலும் நமக்கு கேரியரும் வந்து வச்சுருக்காங்க. அதே தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி
இதில் வந்து ஓவரால் அப்டேட் வந்து இவ்வளோ தான். நான் ட்ரை பண்ணி காட்டுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி இந்த மோடில் ஏதாவது அப்டேட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க சேனலுக்கான லிங்க்கும் கொடுக்குறேன். அவங்களுக்கும் நீங்கள் நேரடியாக போய் கமெண்ட் பண்ணாலும் சரி, அவங்க சேனலுக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அவங்களும் அதுக்கான ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நம்ம சேனல் நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் நம்மளோட சேனலில் இருக்கிற கமெண்ட்டாக நாங்கள் அவங்களுக்கு வந்து சொல்கிறோம். அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன அப்டேட்லாம் கொண்டு வரலாம்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாமே மாற்றிடுவாங்க. உங்களுக்கு என்னென்னு தோணுதோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேமாரி இந்த மோடு வந்து எப்போ ரிலீஸ் ஆகுன்னு தெரியல. நான் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆச்சுன்னா கூடி சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நம்ம 12 வீலர் லாரி மோடு வந்து ரிலீஸ் ஆகிறப்பே சொன்னாங்க, இது மாதிரி கோச் வேன் மோடும் கூடி சீக்கிரம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி தான் இருந்தாங்க. அதனால் உங்களால் முடிஞ்ச லவபிள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. கூடி சீக்கிரம் அவங்க இந்த மோடு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி நான் வந்து இப்போ நான் ரெக்டர் சேஃபாக இருக்கேன். நீங்கள் வந்து நீங்கள் சேஃபாக இருங்க. சேஃபாக இருக்க நம்பிக்கை வீடியோ வின் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.